ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் இது பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை இந்த பதிவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிற முக்கியமான விஷயம் எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமை பற்றி தான். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இபிஎஃப்ஓவை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயிக்கு 2 விதமான கணக்குகள் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஒன்று இபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பென்ஷன் சம்மந்தமான அமௌண்ட்டை கிளைம் பண்ணுற அக்கௌண்ட்டு, இன்னொன்று இபிஎஃப்னு சொல்லக்கூடிய ப்ரோவிடென்ட் ஃபண்ட், இதை கிளைம் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட். இந்த 2 அக்கௌண்ட்டில் பிடிக்கப்படுற இந்த பணங்கிறது எம்ப்ளாயியோட ஒரு முழுமையான பாதுகாப்புக்குன்னே சொல்லலாம். எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த பென்ஷன் எல்லாமே எம்ப்ளாயிக்கு மட்டும்தான் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்குது. இபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமை எம்ப்ளாயி மட்டும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு முழுமையாக சொல்லிட முடியாது. ஏன்னா இதனால் அவங்களோட குடும்ப உறுப்பினர்களும் நிறையா பயனடைகிறாங்க. அந்த வகையில் இந்த இபிஎஸ்சில் எம்ப்ளாயோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எப்படி பயனடைகிறாங்க, எந்தெந்த ஸ்கீம் மூலமாக பயனடைகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலான தகவலை இதில் பார்த்துடலாம். எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாய்க்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலிக்கோ அல்லது அவங்களோட உறவினர்களுக்கோ சில வகையான ஓய்வூதிய திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அது என்னென்னங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் பென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆனுவேஷன் பென்ஷன். இந்த திட்டம் மூலமாக உங்களுக்கு நீங்கள் 58 வயசு ரீச் ஆகி குறைஞ்சபட்சம் 10 ஆண்டுகளாவது சர்வீஸில் இருந்திருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த சூப்பர் ஆனுவேஷன் திட்டம் மூலமாக நீங்கள் ஓய்வூதியத்தை ஈஸியாக பெற முடியும். எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிற அடுத்த டைப் ஆஃப் பென்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது உடல் ஊனமுற்றோருக்கான ஓய்வூதியம். இது எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இபிஎஸ் 95 ரூல் படி இபிஎஸ்சில் இருக்கிற எம்ப்ளாயி ஒருத்தர் சர்வீஸில் இருக்கும்போது ஏதாவது ஒரு காரணத்தினால உடல் ஊனமுற்ற நிலை ஏற்பட்டதுன்னா அவங்களுக்கு இந்த ஊனமுற்றோர் ஊதியம் அப்படிங்கிற பென்ஷன் ஸ்கீம் மூலமாக இந்த ஓய்வூதியங்கிறது கிடைக்கிது. இந்தமாரி பாதிக்கப்பட்டவங்க எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமோட ரூல்ஸ் படி 10 வருஷம் வேலை பார்த்துருந்தா தான் பென்ஷன் கொடுப்போம் அப்படிங்கிற ரூலெல்லாம் இதுக்கு பொருந்தாது. இதுக்கு அவங்க எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமுக்கு அதாவது சர்வீஸ் பண்ணியிருந்தாலே இந்த உடல் ஊனமுற்றோருக்கான ஓய்வூதியத்தை அவங்க வாங்கிக்க முடியும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய பென்ஷனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இயர்லி பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆரம்ப ஓய்வூதியம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இபிஎஸ்சில் ஒரு எம்ப்ளாயி முழுமையான பென்ஷனை வாங்கினா அவர் 58 வயசை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒருவேளை 58 வயசுக்கு முன்னாடியோ இல்லை 50 வயசுக்கு பிறகோ ஒரு எம்ப்ளாயி தானாகவே விருப்ப ஓய்வு வாங்குறாருன்னா அவங்களுக்கு இந்த இயர்லி பென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரம்ப ஓய்வூதியம் கொடுக்கப்படுது. இந்த டைப் பென்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழு ஓய்வூதியம் அப்படிங்கிறது கிடைக்காது, கொஞ்சம் குறைச்சி தான் கொடுப்பாங்க. இந்த வகையில் இபிஎஸ்சில் இருக்கிற அடுத்த வகையான ஓய்வூதியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது குழந்தைகள் ஓய்வூதியம். இந்த டைப் பென்ஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது இபிஎஸ் கீழே இருக்கிற ஒரு எம்ப்ளாயி ஓய்வூதியம் வாங்குற பட்சத்துலேயே இல்லை ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கப்பயோ இறந்துட்டாங்கன்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு 25 வயசு வரை அந்த ஓய்வூதியத்தை வாங்குறதுக்கான உரிமையை இபிஎஸ் 95 ரூல் ஆனது கொடுக்குது. இது மூலமாக இறந்தவங்களோட அந்த குழந்தைகள் இந்த ஓய்வூதிய பலனை பெற முடியும். இபிஎஸ்சில் நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய பென்ஷன் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது விட்டோ பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விதவைகள் பென்ஷன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த பென்ஷன் மூலமாக சர்வீஸில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயி திடீர்னு இறந்துட்டாங்களா இறந்தவங்களோட லைஃப் பார்ட்னருக்கு இந்த பென்ஷனானது மாதமாக இபிஎஃப் மூலமாக கொடுக்கப்படுது. இதில் கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இறந்தவங்களோட மனைவி வேறு ஒரு திருமணம் பண்ணியிருக்கக்கூடாது. இபிஎஸ் பென்ஷனில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த டைப் பென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய அனாதையாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த பென்ஷன் தான். இந்த அனாதை பென்ஷன் அப்படிங்கிறதும் இந்த சைல்டு பென்ஷன் மாதிரி தான். இதில் இபிஎஃபோட எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமில் ஒருத்தர் உறுப்பினராக இருக்கிறாருன்னா அவரும் அவரோட லைஃப் பார்ட்னரும் இறந்துட்டாங்கன்னா அந்த மாதிரியான ஃபேமிலியில் 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த 2 குழந்தைக்குமே இந்த 25 வயசு வரைக்கும் எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் மூலமாக இந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமில் நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய பென்ஷன் டைப் என்னென்னு பார்த்தோம்னா அதாவது நாமினி பென்ஷன். இது பரிந்துரைக்கப்பட்ட ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமோட உறுப்பினராக இருக்கிற ஒருத்தர் இறந்துட்டார், அவருக்கு ஃபேமிலியோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ இல்லாத பட்சத்தில் அவர் யாரை பரிந்துரைக்கிறாரோ அவருக்கு இந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இதை தான் நாமினி பென்ஷன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமில் மெம்பராக இருக்கிறவங்களை தவிர்த்து அவங்களோட உறவினர்களுக்கும் இது மாதிரியான பல வகையான ஓய்வூதிய திட்டங்களை இபிஎஃப்ஓ செயல்படுத்திட்டு வர்றாங்க. இந்த மாதிரியான ஓய்வூதிய திட்டங்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இது உங்களோட நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இது அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ள இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இந்த எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழு ஓய்வூதியத்தையும் வாங்கினோன்னா குறைஞ்சது நீங்கள் 10 வருஷம் இபிஎஃபோட உறுப்பினராக சர்வீஸ் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த இபிஎஸோட முழு தொகையும் பென்ஷனாக கிடைக்கும். இந்த குறைஞ்சபட்ச ஓய்வூதியத்தை 1000 ரூபாயிலேருந்து 7500 உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல காலமாகவே இந்த தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இந்த பென்ஷன் அமௌண்ட்டை உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் இபிஎஃபோட எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமுக்கு 10 வருஷம் நீங்கள் பங்களிப்பு செஞ்சுருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. உங்களோட பேசிக் சேலரி இன்ட்டு நீங்கள் வேலை செஞ்ச சர்வீஸ் பீரியட் அதாவது சேவை காலம் இது ரெண்டுத்தையும் பெருக்கி இதை 70ஆல் வகுத்தீங்கன்னா உங்களோட ஓய்வூதியம் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இபிஎஃபோட எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் மூலமாக
எம்ப்ளாயியாக இருக்கிற உறுப்பினருக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலிக்கும் அவங்கள சார்ந்தவங்களுக்கும் இந்த பென்ஷன் அமௌண்ட் போய் சேர்றதுக்கு எத்தனை வகையான இந்த ஓய்வூதிய திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.